இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட சஹாபி பெண்மணி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்களுடைய பேருதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை அவர்கள் குறைஷியர்களிடையே மிகவும் பிரபலமான ஹுவைலித் இப்னு அசத் என்பவரின் மகளாவார்கள். அன்னை அவர்கள் தனது தந்தையின் மரணத்துக்குப் பின் அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் தானே முன்னின்று கவனித்துக் கொண்டார்கள். இவர்களுடைய வியாபார கூட்டம் யமனை நோக்கியும் சிரியாவை நோக்கியும் இருந்தது. குறைஷியர்கள் இவரை தாஹிரா, பரிசுத்தமானவர் என்று அழைத்தார்கள். அன்னையவர்களுடைய வியாபார கூட்டத்தில் பணியாற்ற வந்தவர்தான் முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளாருடைய நேர்மையும் நல்லொழுக்கமும் அன்னையவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதனால் தனது தோழி நஃபீசாவை நபியவர்களிடம் திருமண தூதராக அனுப்பி வைத்தார்கள். இதனை நபியவர்கள் ஏற்றுக்கொள்ள 595ஆம் ஆண்டு ஹிஜ்ரத்துக்கு 27 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தேறியது. அப்போது நபியவர்களுடைய வயது 25ஆகவும் அன்னையவர்களுடைய வயது 40ஆகவும் இருந்தது. நபியவர்களுக்கும் அன்னையவர்களுக்கும் 6 குழந்தைகள் பிறந்தன. காசிம், அப்துல்லா, ஜெய்னப், ருகையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ஜஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹுமா. ஒரு நாள் இரவு நபியவர்கள் நடுங்கியவர்களாக வீடு வந்தார்கள். என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்றார்கள். அப்போது அன்னையவர்கள் கூறிய வார்த்தைகள் வரலாற்றுச் சிறப்பு மிக்கவை. நீங்கள் அனைவருக்கும் அன்பு செலுத்துகிறீர்கள், ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள், உண்மை பேசுகிறீர்கள், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்றார்கள். அன்னையவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை தியாகம் சூடிய வாழ்க்கையாக மாறிப்போனது. நபியவர்களை அனைவரும் பொய்ப்படுத்திய வேளை அன்னை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். தனது அனைத்து செல்வத்தையும் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தார்கள். அன்னையவர்கள் தனது 65வது வயதில் 619ஆம் ஆண்டு ஹிஜ்ரத்துக்கு 3 ஆண்டுகளுக்கு முன் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். அவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரிந்த ஆண்டு ஆமுல் ஹுசன், துக்க ஆண்டு என்று அழைக்கப்பட்டது. அன்னையவர்கள் மரணிக்கும் வரை நபியவர்கள் வேறு எந்த திருமணமும் செய்து கொள்ளவில்லை. நபியவர்கள் மரணிக்கும் வரை அன்னையவர்களுடைய தியாக வரலாற்றை பற்றி கூறிக்கொண்டே இருந்தார்கள்.